ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. ஒரு எம்ஜிஆர் சிவாஜி படம், ஒரு ரஜினி கமல் படம், ஒரு விஜய் அஜித் படம், ஏன் ஒரு சிம்பு தனுஷ் படம், இதெல்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குமோ அதே அளவு எக்ஸைட்மெண்ட் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரெதிர விளையாடும் போது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரிவல்டரி மேட்சோட ப்ரிவியூ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஓவராலா யார் அதிக வின்னு பார்த்தா பாகிஸ்தான் தான். லாஸ்ட் 20 வருஷத்துல எடுத்து பார்த்தா இந்தியா அதிகமா இருக்கும். இந்த 90s 80s எல்லாம் கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து அதிகமா வின் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் மோர் ஓவர் வந்து 50 ஓவர்ல வந்து இப்போ வரைக்கும் 50 ஓவர் வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் இந்தியாவை ஒரு மேட்ச் கூட வின் பண்ணது கிடையாது. T20 வேர்ல்டு கப்லையும் வந்து இந்த 2021 ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டாமினேட்டிங் சைடா இந்தியா வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல இருக்கும். சரி, சாம்பியன்ஸ் ஆப்லையும் நம்ம தான் டாமினேட்டிங்காக இருப்போம்னு எடுத்து ரெக்கார்டை பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா சாம்பியன்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் டாமினேட்டிங்காக இருக்காங்க. மொத்தம் 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 3 மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் தான் இந்தியா வின் பண்ணியிருக்கு. அதில் 2017 நடந்த ஃபைனலும் அடங்கும். அந்த ஃபைனலுக்கான ரிவெஞ்ச் நாளைக்கு இந்தியா எடுக்குமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ரெண்டு டீமும் வெற்றி காண்டி மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. ஜாவித் வைண்டாட் குதிச்சதா இருக்கட்டும், சோய்ப் அக்தர் ஓவர்ல நம்ம பாலாஜி சிக்ஸர் பறக்க விட்டதா இருக்கட்டும், கம்பீரும் அப்ரிடியும் மோதிக்கிட்டதா இருக்கட்டும், 2003 வேர்ல்டு கப்ல அக்தர் ஓவர்ல சச்சின் பறக்க விட்ட சிக்ஸரா இருக்கட்டும், ஜோயிந்தர் சர்மா ஓவர்ல மிஸ்பா உல்வாக்கு அவுட் ஆனதா இருக்கட்டும், செயித் அன்வர் 194 நம்ம சென்னை கிரவுண்ட்ல அடிச்சதா இருக்கட்டும், அதே செயித் அன்வர் வெங்கட் பிரசாத் ஓவர்ல 4 அடிச்சுட்டு திருப்பி அடுத்த பாலே அவுட் ஆனதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தரமான சம்பவங்கள் புதைஞ்சு கிடக்கிறது தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ். பங்களாதேஷ் என்னதான் ஏழியரா விக்கெட்ஸ் விட்டாலும், ஏழியரா 5 விக்கெட்ஸ் விட்டாலும் கடைசியா ஒரு டீசென்டான ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கல. வந்த 2 கேட்சையும் ரோஹித் சர்மாவும் பாண்டியாவும் விட்டுட்டாங்க. ராகுல் ஒரு ஸ்டெம்பிங்கும் விட்டுட்டாரு. இன்னொரு மிடில் ஓவர்ல வந்து நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டோம். ஆனா விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியல. அது ஒரு பெரிய ரீசன் பங்களாதேஷ் டீசென்டான ஸ்கோர் வந்து போட்டதுக்கு. இன்னொன்னு ரீசன் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில கொஞ்சம் லேக் தெரிஞ்சுச்சு. ஏன்னா அதிகமான சிங்கிள்ஸ் வந்து ஜாக்கர் அலியும் சரி, ரிதுராயும் சரி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தால் ஒரு 160 170 ரன்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்றது ஒன்ஸ் அ கிங் ஆல்வேஸ் அ கிங். பச்சை கலர் ஜெர்சியை பார்த்தாலே தலைவன் பந்த 4 6ன்னு பறக்க விடுவான். நாளைக்கு தரமான சம்பவம் இருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு உங்களுக்கே தெரியும். ஷமி என்னதான் 5 விக்கெட் எடுத்தாலும் எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. 2023 வேர்ல்டு கப்ல அப்படியே நெருப்பு மாதிரி தெரிஞ்சாரு. அவரோட லைன் அண்ட் லென்த்லாம் நெருப்பு மாதிரி தெரிஞ்சு அந்த நெருப்பு எங்கேயோ மிஸ் ஆகுது. அவரோட மைண்ட்ல எங்கேயோ ஒரு மூலையில அந்த இன்ஜுரி த்ரெட் ஓடிட்டே இருக்குது. ஸோ அவரோட பழைய லைன் அண்ட் லென்த்ல போடல. பட் இருந்தாலுமே அவருக்கு 5 விக்கெட் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவர் பழைய லைன் அண்ட் லென்த்ல போட்டால் 10 விக்கெட் கூட எடுக்கிற எபிலிட்டி இருக்கு நம்ம ஷமிக்கு. சீக்கிரமே அவர் பழைய லைன் அண்ட் லென்த் வேரியேஷனோட வந்து போடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஃபக்கர் சம்மானோட ரூல் அவுட் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ப்ளோ தான். அந்த டீம்ல ஹிட்டர்னாலே ஃபக்கர் சம்மான். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அந்த கடைசியில் அந்த குஸ்தியில் இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் ஹிட்டிங் பண்ணி அடிக்கிற ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுலேயும் ஒரு ஆள் போயிட்டாரு. அவருக்கு பதிலாக யார் வந்திருக்காருன்னு பார்த்தா இமாம் உல் ஹக்ங்காங்க. போன மேட்ச் நம்ம எல்லாரும் புலம்பிட்டு இருந்தோம், போட்டு என்னடா மட்டையா வச்சுட்டு இருக்கீங்கன்னு. அந்த கேஸ் தான் இமாம் உல் ஹக்கும். அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் பீஸு அடிப்பார். ஒரு 100 ரன் 120 பால் 130 பால் அந்த மாதிரி ஒரு ஆள். அவரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தென் அவர் ஃபக்கர் சமான் ரூல் அவுட் ஆனது காரணம் அவரோட ஃபீல்டிங். ஒரு 35 வயசுல வந்து ஸ்லைடு பண்ண தெரியாம இப்படி இன்ஜுரி ஆனது வந்து பாகிஸ்தானோட ஃபீல்டிங் கோச் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வருத்தத்துக்கு உண்டாக்கி இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான் டீம் ப்ராசஸ்லயும் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா தோனி ஒன்று சொல்லியிருக்காரு, ப்ராசஸ் கரெக்டா இருந்தா தான் ரிசல்ட் கரெக்டா இருக்கும்னு. ஸோ அந்த ப்ராசஸ்ல வந்து ஏதோ ஒரு தப்பு, டீமுக்குள்ள ஒரு 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 ஒற்றுமையா விளையாடாம இருக்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் ஹாரிஸ் ராஃப், ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸ்னு சொல்றோம். இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. பட் இன்ஜுரிக்கு முன்னாடி சரி, இன்ஜுரிக்கு அப்புறம் சரி, திம்மு 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 திம்முன்னு ஓடி வந்து எறிகிறாரு. அதுதான் அவர் பண்ணுறாரு. ஸோ அக்தரும் திம்மு 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 திம்முன்னு ஓடி வந்து எறிவார். ஆனால் கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் எறிவார். அது வந்து ஹாரிஸ் ராஃப்ட மிஸ் ஆகுது. தென் மோர் ஓவர் இவர் வந்து என்னதான் ஒரு த்ரெட்டை ஏற்படுத்துகிற பவுலராக இருந்தாலும் T20 வேர்ல்டு கப்ல கோலி அடிச்ச அந்த 2 6க்கு அப்புறம் இவர் ஏதோ ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பாகிஸ்தானுக்கும் இந்த கேப்டன்சிக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கள. ஏன்னா பாகிஸ்தானோட நல்ல கேப்டன்ஸை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு இம்ரான் கான், ஒரு வாசிம் அக்ரம், அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் அகமதுன்னு எல்லாரும் பொங்கிட்டு வருவீங்க. அது ஒரு ஃப்ளூக். ஏன்னா 2017 சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரோட கேப்டன்ஷிப் அப்படியே ஃபெயிலியர் ஆகி அவரை டீமை விட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. அந்த கேப்டன்ஷிப் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு கேப்டன், வருஷத்துக்கு 2 கேப்டன் இப்படி மாத்திட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா ரிஸ்வான கேப்டனா போட்டிருக்காங்க. ரிஸ்வான்
ஆஸ்திரேலியாக்குள்ள போய் ஆஸ்திரேலியாவை அடிச்சு சீரிஸ் வின் பண்ணி ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து ரிஸ்வான் வந்திருக்காரு. பட் இந்த ட்ரை சீரிஸா இருக்கட்டும், நியூசிலாந்து கூட விளையாண்ட விதமா இருக்கட்டும், அவரோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிற மாரி இருக்கு. ரன்ன கண்டெயின் பண்றதுக்குன்னே பண்ற மாரி இருக்கு. அப்படி இல்லாம விக்கெட்ட எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ற மாரி கொஞ்சம் அட்டாக்கிங்கா அவரோட கேப்டன்ஷிப் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். பாகிஸ்தானுக்கும் கேப்டன்ஷிப்புக்கும் பிரச்சனை மாதிரி, பாகிஸ்தானுக்கும் இந்த ஃபீல்டிங்குமே பிரச்சனை தாங்க. ஒரு வருஷம் ஃபீல்டிங் நல்லா இல்லாம இருக்கலாம். 2 வருஷம் ஃபீல்டிங் நல்லா இல்லாம இருக்கலாம். டீம் ஆரம்பிச்சதுலருந்தே அங்க ஃபீல்டிங் சரி கிடையாது. இப்போ வரைக்கும் சரி கிடையாது. பாகிஸ்தானோட ஃபீல்டிங். ஸோ அவங்க ஒரு வாக்கியம் கூட சொல்லுவாங்க. ஃபேமஸான ஒரு கோட்ஸ் அது. பாகிஸ்தானோட ஃபீல்டிங் மட்டும் நல்லா இருந்திருந்தா, வாசிம் அக்ரம், பக்கர் யூனிஸ்லாம் இன்னும் 100 விக்கெட் அதிகமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஸோ ஃபீல்டிங்க அவங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். கேச்சஸ் வின் த மேட்சஸ். தென் பாகிஸ்தான் இப்ப விளையாட போறது ஸ்லோ பிட்ச். ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நல்லா போட்டிருந்தாங்க ஸ்பின் பவுலர்ஸ் போன மேட்ச்சு. இந்தியா, பங்களாதேஷ் மேட்ச சொல்றேன் நானு. நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து அப்ரார் அகமது, அப்புறம் சல்மான் ஆகா இவங்கள தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்க மாரி இருக்கு ஸ்பின் அட்டாக். பட் இந்தியா லெவலுக்கு இவங்க ஸ்பின் அட்டாக் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து நெறைய பொறுப்பு இருக்கு. கரெக்ட்டான லைன் அண்ட் லென்த்ல வந்து ஸ்பின் பவுலிங் அவங்க போட்டு இந்தியன் பிளேயர்ஸ வந்து அந்த 11-40ல வந்து ரன்ஸ் அடிக்க விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்கெட் எடுக்கணும். அப்பனா தான் வின்னிங்க்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம டீமுக்காண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். அந்த பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில ஒரு ஆவரேஜ் நம்மளுக்கு வருது. அது ஓகே. என் ஆவரேஜ் இப்படிதான் இருக்கும். என் ஆவரேஜ்க்கு ஏத்த மாதிரி டீம் வின் லாஸ் இருக்கும்னா அது எப்படி? அதான் நம்ம பாபர் அசாம். டீம் எக்கேடு கெட்டு போனா என்ன? என் ஆவரேஜ் வந்து 50க்கு மேல இருக்குங்கிற மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல வந்து அவர் விளையாண்டாருன்னா, ஏன்னா அவரோட ஆவரேஜ் பார்க்க பயங்கரமா ஒரு 100 வருஷம் கழிச்சு யாராச்சும் எடுத்து ஒரு ஸ்டாட்ஸ பார்த்தா, வாவ்! வாட் அ பிளேயர் அப்படிம்பாங்க. என்னது இது 320 ரன் அடிக்க வேண்டிய மேட்ச்ல போயிட்டு 65 ரன் 90 பாலுக்கு அடிச்சு வச்சால் என்னது? இல்ல கடைசி அவுட் ஆகும்போதாச்சும் அட்லீஸ்ட் ரன்ன பால் மேட்ச் பண்ணிட்டாச்சும் போயிருக்கணும். இன்னொரு எண்ட்ல வந்து குஸ்தில் ஷா எவ்வளோ அதிரடியா விளையாண்டாரு. பாபர் அசாம் பார்ட்னர்ஷிப் குடுத்திருந்தா ரன்னுக்கு கிட்டயாச்சும் வந்திருக்கலாம். ரன் ரேட்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. ஸோ சச் அ செல்ஃபிஷ் இன்னிங்ஸ் பாபர் அசாம் பிளேய்ட். இந்த மாரி ஒரு செல்ஃபிஷ் பிளேயர வச்சுட்டு அவங்க கப் அடிக்கிறது இஸ் வெரி டஃப். தென் நம்ம ஷஹீன் அஃப்ரிடியோட ஓவர பத்தி பேசியே ஆகணும். அவரு வந்த புதுசுல வந்து இவரு தான் அடுத்த வாசிம் அக்ரம்ங்கிற லெவலுக்கு பேசுனாங்க. ஆனா அவரோட பவுலிங் வந்து எஃபெக்டிவா இல்ல. வந்த உடனே 10 ஓவர போட்டுட்டு போவோம்டா அப்படிங்கிற லெவல்ல போட்டுட்டு இருக்க மாரி இருக்கு. இடையில பிலிப்ஸ் அவர போட்டு துவன்னு துவைச்சுட்டாரு. ஸோ அவரு இனிஷியலா அவரோட ஸ்பெல் ரொம்ப 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 குரூஷியல். அவர் இனிஷியலா ரோஹித் சர்மாவ, விராட் கோலிய எடுத்து குடுத்தாருன்னா, அவங்க டீமுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இது 2 டீமுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்க்குற டைம் இது. இந்தியாவுக்கு 65% குடுக்குறேன். பாகிஸ்தானுக்கு 35% குடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ப்ரிவியூல வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ. டேக் கேர்.